ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ரீ டிவியின் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். ஆடி மாசம்னாலே நம் நினைவுக்கு வருவது பண்டிகைகளும் திருவிழாக்களும் தான். ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு தெரு ஓரங்களில் உள்ள சிறிய அம்மன் கோயில்களிலும் ஆடி மாதத்துல திருவிழாக்களும் உற்சவங்களும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு என்று ஆடி மாதத்தில் அம்மனுக்கு பொங்கலிட்டும் கூழ் படைத்தும் வழிபடக்கூடிய விசேஷ நாளாகும். அதுவும் ஆடிப்பூரம் அம்மனை வழிபட மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும். ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தை திருவாடிப்பூரம்னு நாம கொண்டாடுறோம். இந்த நாள் பார்வதி தேவிக்கு வளைகாப்பு நடந்த திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாள்ல தான் பூமாதேவியே இப்பூ உலகில் குழந்தையாக தோன்றி பெரியாழ்வாருக்கு மகளாக வளர்ந்து பூமாலை சூட்டி பின் பாமாலை பாடி ஸ்ரீ ரங்கநாதரையே மணந்து ஆண்டாள் நாச்சியாராக அவதரித்த திருநாளாகும். வைணவர்கள் இத்திருநாளை ஆண்டாள் ஜெயந்தி என்று சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். சைவ வைணவ வேறுபாடு இன்று அனைத்து மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்படும் திருநாள் ஆடிப்பூரம். 27 நட்சத்திரங்கள்ல பூர நட்சத்திரம் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் உள்ள நட்சத்திரம். சுக்கிரனுக்கு உரிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர். அதனால தான் ஆடிப்பூரத்தில் பிறந்த ஆண்டாள் அந்த ரங்கநாதரையே தன் மணாளனாக அடைந்தாள். இந்த நாளில விரதம் இருந்து வழிபட்டால் தம்பதியர் ஒற்றுமை கூடும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள். அது மட்டுமல்ல, விரும்பிய வரனையே வாழ்க்கை துணையாக பெறலாம் என்று கூறப்படுகிறது. வைணவ திருத்தலங்களில் ஆடிப்பூரம் 10 நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பூரத்தன்று ஆண்டாள் நாச்சியாருக்கும் சுவாமிக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். அன்று வீடுகளில் ஆண்டாள் தேவியின் படத்திற்கு சிவப்பு வஸ்திரம் சாத்தி தாமரப்பூவால் அலங்காரம் செய்து அவளுக்கு பிடித்த உணவான அக்கார வடிசல் நிவேதனம் செய்யப்பட்டு கொண்டாடப்படுகிறது. ஆண்டாள் பிறந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வெகு விமர்சையாக ஆடிப்பூர திருவிழா 12 நாட்கள் கொடியேற்றத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதுல முக்கிய நிகழ்வாக ஆடிப்பூர அன்று தேரோட்டம் நடைபெறும். அன்று தமிழ்நாட்டிலேயே 2வது மிகப்பெரிய தேரில் ஆண்டாள் நாச்சியாரும் ரங்கமன்னாரும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார்கள். இந்த விழாவின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுவது ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் பிறந்த நாள் பரிசாக அழகர் கோவிலில் இருந்து பட்டாடை, பூமாலை, பழம் மற்றும் பலகாரங்கள் சீர்வரிசையாக மேள தாளத்தோடு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு கொண்டு வரப்பட்டு ஆண்டாள் நாச்சியாருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. சீராக கொடுக்கப்பட்ட பட்டாடையை மற்றும் மாலையை அன்று ஆண்டாள் மற்றும் ரங்கமன்னார் அணிந்து கொண்டு தேரிலே பவனி வருகிறார். இந்த திருத்தேர் வைபவத்தில் அன்று உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்கிறார்கள். இந்நாளில் ஆண்டாள் நாச்சியாருக்கு கண்ணாடி வளையல்கள் சமர்ப்பிக்கப்பட்டு பின் பக்தர்களுக்கு விநியோகப்படுகிறது. இந்த வளையல்களை அணிவதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் என்றும் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஆடிப்பூர நன்னாளில்தான் உமையம்மைக்கு வளகாப்பு நடந்ததாக புராணங்கள் தெரிவிக்கிறது. இந்த உலகத்துக்கே ஜெகன்மாதாவாக விளங்கும் அம்பிகைக்கு அவளுடைய குழந்தைகளாகிய நாம அவளுக்கு வளைகாப்பு செய்து அழகு பார்க்கும் நாள்தான் ஆடிப்பூரம். இதற்கு பின்னால ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லப்படுகிறது. ஒரு வளையல் வியாபாரி ஒருவர் ஆந்திராவில இருந்து சென்னைக்கு வளையல் விற்க வந்தார். வளையல் வித்துவிட்டு இரவு நேரம் வெகு நேரம் ஆகிவிட்டதால அந்த ஊரிலே உள்ள ஒரு மரத்தடியில படுத்து தூங்கிவிட்டார். காலையில கண் விழிச்சு பார்க்கும்போது அவர் கொண்டு வந்த வளையல்கள் காணவில்லை. எங்க தேடியும் அவருக்கு கிடைக்கல. யார் எடுத்தானே தெரியல. கவலையோட தன் ஊருக்கே போய் சேர்ந்தார். அன்னைக்கு இரவு அவர் கனவுல அம்பிகை தோன்றி, உன்னுடைய வளையல்களை நான் தான் அணிந்து கொண்டேன். நேத்து இரவு நீ தூங்கின வேப்ப மரத்துக்கு அடியில இருக்கும் புத்துல நான் சுயம்புவா ரேணுகா பவானியாக தோன்றி இருக்கேன். என்னை வணங்குபவர்கள் வாழ்வில் மேன்மையை அடைவார்கள்னு கூறி மறைஞ்சார்.
திடுக்கிட்டு எழுந்த அந்த வளையல் வியாபாரி விடிஞ்சதும் ஊர் மக்களிடம் தான் கண்ட கனவை சொல்லி இருக்கார். ஊர் மக்களோடு அவர் தங்கி இருந்த அந்த கிராமத்திற்கு வந்து அவ்வூர் மக்களிடம் தான் கண்ட கனவை சொல்லி அந்த புற்று பக்கத்திலே சுயம்புவாக அம்மன் தோன்றி இருப்பதை கண்டுபிடித்தார்கள். ஊர் மக்கள் அம்மனுக்கு கோவில் கட்டி வழிபடலானார்கள். அந்த இடமே இன்று புகழ்பெற்ற பெரிய பாளையத்தம்மன் கோவிலாகும். இந்த நிகழ்வு நடந்தது ஒரு ஆடிப்பூரத்தன்று. அம்மனுக்கு கை நிறைய வளையல் அணிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டதால அம்மன் அந்த வளையல் வியாபாரிடம் இருந்து எல்லா வளையல்களையும் எடுத்துட்டு இருக்கா. வளையல் போட்டுக்கணுங்கிற ஆசையில தான் புற்றிலிருந்து வெளிப்பட்டாள் பெரியபாளையத்து பவானி அம்மன். இந்த சம்பவத்திற்கு பிறகு ஊரில் உள்ள அனைத்து அம்மன் கோவில்களிலும் திருவாடி பூரத்தன்று அம்மனுக்கு வளையல் சாற்றி பக்தர்கள் வழிபடுகிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஒரு முறை ஆடிப்பூர தினத்தன்று நடத்தப்பட்ட கோவில் திருவிழாவை காண ஒரு கர்ப்பிணி பெண் பக்கத்து ஊருக்கு வந்தாள். திருவிழா முடிஞ்சு எல்லோரும் கிளம்பி விட்டார்கள். வெகு தூரத்திலிருந்து இவள் நடந்து வந்ததால சற்று ஓய்வெடுக்க கோவில் மண்டபத்திலே அமர்ந்தாள். இரவு நேரம் ஆகிடுத்து. அப்பொழுது அவளுக்கு இடுப்பு வலி வந்துவிட்டது. புது இடத்துல யாரை அழைப்பதுன்னு தெரியாம அவள் கோவிலின் உள்ளே இருக்கும் அம்பிகையை பார்த்து அம்மா அம்மான்னு வாய் விட்டு கூப்பிட்டு இருக்கா. தன் பக்தைக்கு ஒன்று என்றால் அம்பிகை சும்மா இருப்பாரா? அம்பாளே மருத்துவச்சியாக வந்து அவளுக்கு பிரசவம் பார்த்து இருக்கார். அந்த இரவு நேரத்துல தனக்கு வந்து பிரசவம் பார்த்தது சாக்ஷாத் ஜெகன்மாதாவான அந்த அம்பிகையே என்பதை உணர்ந்த அந்த பெண் ஒரு வரம் கேட்கிறார். இந்த நாளை அனைவரும் வளைகாப்பு திருவிழாவாக கொண்டாட வேண்டும்னும் அன்று பக்தர்கள் வைக்கும் கோரிக்கையை அம்பிகை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வரமாக கேட்டு பெற்றாள். அதன்படி ஆடிப்பூரத்தன்று அம்பிகைக்கு வளையல் சாற்றி யார் என்ன வேண்டிக் கொண்டாலும் அவர்களுக்கு அம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அன்று அம்மனுக்கு வளையல்கள் சாத்திய பின்பு அந்த வளையல்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பார்கள். திருமணம் ஆகாதவர்கள் அந்த வளையலை அணிந்து கொண்டா அவர்கள் விரும்பியபடி நல்ல வரன் அமையும். குழந்தை பேரு இல்லாதவர்கள் அந்த வளையலை போட்டுக்கொண்டால் அடுத்த ஆடிப்பூரத்திற்குள்ள அவர்களுக்கு வளகாப்பு நடக்கும் என்பது ஐதீகம். கர்ப்பிணி பெண்கள் அம்மனுக்கு சாற்றிய வளையல்களை அணிஞ்சு கொண்டா சுகப்பிரசவம் நடக்கும் என்றும் நம்பப்படுகிறது. இந்த நாளில அம்பிகை ரொம்ப சந்தோஷமாக இருப்பாளாம். அம்பிகையின் அருளை பெற சித்தர்களும் முனிவர்களும் இந்த நாளில்தான் தங்களுடைய தவத்தை தொடங்குவதாக புராணங்கள் தெரிவிக்கிறது. இந்த ஆண்டு ஆடிப்பூரம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. அன்று அம்பிகையை வணங்கி வேண்டிக் கொண்டால் நாம் கேட்பதை வரமாக அவர் தருவார். இப்படிப்பட்ட நன்னாளிலே நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற சிறப்பு வழிபாடு ஒன்று செய்யப்படுகிறது. அந்த வழிபாட்டை நாம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஆடிப்பூரத்தன்று அதிகாலையில எழுந்து வாசலில மாக்கோலம் இட்டு மாவிலை தோரணம் கட்டணும். பின்பு குளிச்சு விட்டு வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில விளக்கேற்றி ஒரு பித்தளை தட்டுல நறுமணம் தரும் தாழம்பு குங்குமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுல பன்னீர், ஜவ்வாது, சந்தனம், லவங்கம், ஏலக்காய் பொடி ஆகியவற்றையும் சேர்த்து மஞ்சளில் பிள்ளையார் பிடிப்பது போல பிடிச்சு கொள்ள வேண்டும். இதை சுற்றி 3 எலுமிச்சம்பழங்களை வைக்கணும். இப்போது இதை அம்பிகையாக பாவித்து நெய் தீபம் ஏற்றி பூக்களால அர்ச்சித்து அபிராமி அந்தாதி இல்லை லலிதா சகசநாமம் போன்ற நமக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யணும். பின் தூப தீப ஆராதனை காட்ட வேண்டும். சக்கரை பொங்கல், பால் பாயசம் அல்லது கல்கண்டு சாதம் நிவேதனமாக படைக்கணும். பின் நம்முடைய கோரிக்கையை சொல்லி அம்பிகையை வேண்டிக் கொண்டு நமஸ்கரிக்கணும். குறைஞ்சது அன்று 2 சுமங்கலி பெண்களுக்கு மஞ்ச குங்குமம், பூ, பழம், கண்ணாடி சீப்பு, வளையல் வைத்து வெத்தலைப்பாக்கு கொடுக்கணும். நாம் பிடித்து வைத்த அந்த குங்குமத்தை அப்படியே பூஜை அறையில வச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து வழிபட்டு வர வேண்டும். பூஜையில் வைத்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை சாறு பிழிந்து குடிச்சிடலாம். இது அம்மனின் சக்தியை உள்வாங்கிய பழம் என்பதால உடலில் உள்ள நோய்கள் அனைத்தையும் விலக்கிவிடும்.
நம்முடைய கோரிக்கை நிறைவேறியதும் இந்த குங்குமத்தை ஒரு டப்பாவில் போட்டு வச்சு தினமும் இட்டு கொள்ளலாம். வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கும் கொடுக்கலாம். அடுத்த வருடம் ஆடிப்பூரம் போது மீண்டும் புதிதாக குங்குமத்தில் பிள்ளையார் பிடித்து வேறு ஒரு வேண்டுதலை வைத்து வழிபடலாம். இந்த குங்குமம் வீட்டில் இருக்கும் பொழுது வீட்டில் தெய்வ சக்தியானது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். இவ்வாறு வழிபடுவதால் நம்முடைய வேண்டுதல் விரைவில் நடந்தேறிவிடும். நடக்கவே நடக்காதுன்னு எண்ணிய விஷயங்கள் கூட இந்த வேண்டுதலின் மூலம் நிறைவேறும். அம்பிகையின் அருள் நிறைந்த ஆடிப்பூரம் நன்னாளில் அவளை வணங்கி எல்லோரும் அவள் அருளால் எல்லா நலமும் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திக்கலாம். சர்வம் சக்திமயம்.